முதல் பாகம் நிலத்திலும், 2ஆம் பாகம் நீர், 3ஆம் பாகம் நெருப்புன்னு வெவ்வேறு தளங்களில் இதோடைய பாகங்கள் வந்து வெளிவந்திருக்கு. முதல் பாகம் 2009 வெளிவந்தது. கதை வந்து ஆல்ஃபா சென்டாரி அப்படின்னு சொல்லக்கூடிய பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் சிஸ்டம். அங்கே பண்டோரா அப்படின்னக்கூடிய ஒரு ஹேபிட்டபிள் மூன் இருக்குது. அதில் வாழக்கூடிய மக்கள் தான் நாவி. இந்த நாவிஸ் அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஹியூமனாய்டு ஸ்பீஷியஸ்னே சொல்லலாம். மனிதர்கள் மாதிரியே இருப்பாங்க, என்ன கொஞ்சம் உயரமாக இருப்பாங்க, நீல நிறத்தில் இருப்பாங்க, வாள்கள்லாம் இருக்கும். ஸோ அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜேக் சல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீரோ அவர் வந்து அங்கே அவதாராக போவார். அவதார் அப்படிங்கிறது அந்த நேவி மக்களுடைய ஒரு க்ளோன். அதை வந்து ஒரு பாட்டில் உட்காந்துட்டு நம்ம ரிமோட்லி ஆக்சஸ் பண்ணி நம்ம அவங்க கூட வாழலாம். ஸோ அப்படி அவர்களோடு கலந்து அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களை பற்றி புரிந்து கொள்ள ஹீரோ முயற்சி பண்ணுறாரு. அப்போ அந்த நேவி கூட்டத்தின் இளவரசி நாய்த்ரியை வந்து அவர் காதலிக்க ஆரம்பிக்கிறார். இந்த நேரத்தில் மனிதர்கள் அங்கே பண்டோராவுக்கு வந்துடுறாங்க. ஒனோப்டோனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மினரலை வந்து அங்கே எடுக்கிறதுக்காக வராங்க. மைல்ஸ் குவாட்ரிச்னு சொல்லக்கூடிய வில்லன் தலைமையில் வந்து அங்கே ஒரு பெரிய சண்டை நடக்குது. அப்போ ஹீரோவான ஜேக் சல்லி அந்த நேவி கூட்டத்தோடு நின்று சண்டை போடுறான். மனிதர்களை வந்து அந்த கிரகத்தை விட்டு விரட்டி அடிக்கிறான். ஹீரோ ஜேக் வந்து அந்த பண்டோராலேயே குடும்பத்தோடு அங்கே செட்டில் ஆகிறான். இதோட வந்து முதல் பாகம் முடியுது. 2022 வெளியான அதோட 2ஆம் பாகம் த வே ஆஃப் வாட்டர், நீரில் நடக்கக்கூடியது. இந்த பாகத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அங்கு சல்லி வந்து குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது மனிதர்கள் திரும்ப வராங்க. அவங்க வந்து ஸ்கை பீப்பிள் அப்படிங்கிறாங்க. அவங்க வரும்பொழுது இப்போ இந்த குடும்பம் தப்பித்து கடலுக்கு போயிடுறாங்க. அந்த பண்டோராவில் இருக்கக்கூடிய ஒரு கடல். அங்கே கடலுக்குள்ளே வந்து மெட்கைனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனக்குழு இருக்கிறாங்க. அவங்களோட இவங்க சேர்ந்து வாழ்கிறாங்க. அந்த கடலுக்குள்ளே டல்கம், இல்லு, ஸ்கிம்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தியாசமான சீ கிரியேச்சர்ஸ்லாம் அது உள்ளே இருக்குது. அதோடு சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை வந்து வாழ்கிறாங்க. துரத்தி அடிக்கப்பட்ட அந்த பழைய வில்லனான மைல்ஸ் குவாட்ரிச் மறுபடியும் வந்து பண்டோராவுக்கு வராரு. மறுபடியும் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு போர் நடக்குது, சண்டை நடக்குது. ஹீரோ சல்லிக்கும் மைல்ஸ்க்கும் நடக்கக்கூடிய போரில் வந்து சல்லி ஜெயிச்சிருந்தாலும் அவருடைய மகனை வந்து மூத்த மகனை அவர் இழந்துடுறாரு. இதோட இந்த 2ஆம் பாகம் முடியுது. இதன் பிறகு 3ஆம் பாகம் வருகிற டிசம்பர் 19 வெளிவருகிறது. அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். இதோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது சல்லியன் அந்த குடும்பம் அவங்களுடைய அடுத்த கட்ட பயணம், அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அங்கே இன்னொரு புது இனக்குழுவை பார்க்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய புது வித்தியாசமான கிரியேச்சர்ஸ் என்னென்ன, இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை, அந்த போராட்டம், அதிலிருந்து மீண்டும் இங்கே எப்படி வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 3ஆம் பாகமான அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். 19 படம் ரிலீஸ் ஆனோடனே அதோட ரிவ்யூ போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி முதல் பாகம், 2ஆம் பாகம் அதை பற்றி நம்ம டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ வந்து 1 by 1 நம்ம போடுவோம். மறக்காமல் பாருங்கள். ஸ்டே டியூன்ட்.